த ரீசன் ஃபார் ஃபார்முலேட்டிங் த மானிட்ரி பாலிசி இஸ், ஏன் நாம் ஒரு பணக்கொள்கையை வைத்துள்ளோம். ஸோ மானிட்ரி பாலிசியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன, ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு தான். ஸோ மானிட்ரி பாலிசி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முக்கியமான டூல் வந்து என்னென்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதத்தை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ அது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அதை வச்சுட்டு நம்ம இந்த கொஷினை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா மானிட்ரி பாலிசியை வச்சு? மானிட்ரி பாலிசிங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ அப்போ டேக்ஸ் ரெவன்யூக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ டேக்ஸ் ரெவன்யூ அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும். சரிங்களா, ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்ரி பாலிசி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஃபிஸ்கல் அப்படின்னா அது யார் முடிவெடுப்பாங்கன்னா கவர்மெண்ட், டைரெக்டாக அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி வந்து போயிடும். அதே மானிட்ரி பாலிசி அப்படின்னா பேங்க்ஸ், ஆர்பிஐ கீழே வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சரிங்களா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் மானிட்ரி பாலிசிக்கும் ஃபிஸ்கல் பாலிசிக்கும். பட் வந்துட்டு ரெண்டுத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியினுடைய நோக்கமும் சரி, மானிட்ரி பாலிசியினுடைய நோக்கமும் சரி, மோஸ்ட்லி வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு முக்கியமாக எதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சரிங்களா, ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு விதமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒன்று ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் டிக்ரீஸ் ஆகும், அதனால இன்ஃப்ளேஷன் குறையும், கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே போல் ஒருவேளை ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குல்ல, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போது என்ன ஆகும், பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் குறையும், அப்போது டிமாண்ட் குறையிறதுனால இன்ஃப்ளேஷன் குறையும். சரிங்களா, ஸோ அப்போ ரெண்டு விதமாகவும் நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மானிட்ரி பாலிசிக்கு வரும், ஃபிஸ்கல் பாலிசிக்கு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மானிட்ரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தான் சேம் தான். பட் வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாயை அதிகரித்தல் அப்படிங்கிறது தப்பானது. சரிங்களா, வராது. ஸோ செகண்டு எக்கனாமிக் க்ரோத். மானிட்ரி பாலிசியினுடைய ரீசன் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் உண்மை தான். சரிங்களா, ஸோ மானிட்ரி பாலிசியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்கனாமிக் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு நம்ம வரைவிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு குறைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோன்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன், ஒரு பொருளுக்கான தேவை அதிகரிக்கும் போது அதை உற்பத்தி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அதை உற்பத்தி அதிகப்படுத்துவோம் அப்படின்னு பண்ணுவாங்களா? உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். சரிங்களா, உற்பத்தி அதிகமாகிடுச்சுனாவே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், க்ரோத் ஆகுது, பொருளாதாரம் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். எக்கனாமி வந்துட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் அதிக அளவில் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்தாலும் நல்லதுங்கிறீங்க, வரலனாலும் நல்லதுன்னா என்னென்னா இன்ஃப்ளேஷன் மாட்ரேட்டாக இருக்க வரைக்கும் இதெல்லாமே நடக்கும். சரிங்களா, அதாவது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேக்ஸை குறைக்கிறோம், சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறோம், அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வரும், அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ்னால இன்ஃப்ளேஷன் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும். சரிங்களா, இந்த இன்ஃப்ளேஷன் மாட்ரேட்டான இன்ஃப்ளேஷனாக இருக்கணும். மாட்ரேட்டான இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ரோத், எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். சரிங்களா, ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது எல்லாத்தையும் கிரியேட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாது, அப்படியே வந்துட்டு நெகட்டிவான சென்ஸில் வந்து இதை பார்க்கணும். ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணிடும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தும், எக்கனாமிக் க்ரோத்தை வந்து குறைச்சி விட்டுரும். சரிங்களா, ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டான விஷயங்களையும் இது வந்து பண்ணும்.
ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு கரெக்டு. ரெடியூஸ் பாவர்ட்டி. ஸோ ரெடியூஸ் பாவர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமி நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னாவே வந்து என்ன நடக்குங்க, பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ரெடியூஸ் பாவர்ட்டியை வந்துட்டு இங்கே நம்ம ஆன்சராக போட முடியாது, ஏன்னா 2 தான் வந்துட்டு வருது. ஸோ அப்போ ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ஆன்சர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 அப்படிங்கும்போது இதில் 3 and 4 வராது, 1 and 3 வராது, 1 and 2 வரலாம். ஸோ 1 வராதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ 1 வராதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 1 இந்த 2 ஆப்ஷனுமே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ செகண்டு 2 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 3 இந்த பி ஆப்ஷனில் 2 இல்லை. ஸோ அப்போது இதுவும் வராது. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். அடுத்து எக்கனாமிக் க்ரோத்தை பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 டேரெக்டான மானிட்டரி பாலிசியுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ரெடியூஸ் பாவர்ட்டி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ் பாவர்ட்டி வந்துட்டு இன்டேரக்டாக நடக்கும். ஸோ எக்கனாமி நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பாவர்ட்டிங்கிறது இன்டேரக்டாக ரெடியூஸ் ஆக தானே செய்யும். சரிங்களா. ஸோ வறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். ஸோ ஆனால் இது ஆப்ஷன் வைஸ் நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டிமானிட்டைசேஷன், பண மதிப்பை குறைத்தல். ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒரு நாணய சட்டமுறை பேர் அதன் நிலையை அகற்றுவது உள்ளடக்கியது. சரிங்களா. தமிழில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் இட் இன்வால்வ் ஸ்ட்ரிப்பிங் எ கரன்சி யூனிட்ஸ் ஆஃப் இட் ஸ்டேட்டஸ் எஸ் லீகல் டெண்டர். சரிங்களா. இப்போ வந்துட்டு நான் ஒரு 100 ரூபா வச்சுருக்கேன்னா அது லீகல் டெண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லீகல் டெண்டர் மீன்ஸ் அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா மற்றவங்க ஏற்றுக்கணும். 100 ரூபா கொடுக்குறேன்னா அதோடைய மதிப்பு 100 ரூபா அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது அதனுடைய அந்த மதிப்பையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரிப் பண்ணுறதுன்னா அகற்றுவது அப்படின்னு வந்து சொல்கிறது, அகற்றுவது. ஸோ ஸ்ட்ரிப்பிங் எ கரன்சி யூனிட்ஸ் ஆஃப் இட் ஸ்டேட்டஸ் ஆஸ் லீகல் டெண்டர். அது லீகல் டெண்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அகற்றுறாங்க. அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தானே. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு 100 ரூபா மதிப்பு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை கொண்டு வரவங்களுக்கு 100 ரூபா மதிப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் சைன் போட்டிருப்பார். அப்போ அந்த மதிப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அகற்றுறாங்க. சரிங்களா. அதுதான் வந்துட்டு டிமானிட்டைசேஷன். சைனோரோ நோட்டில் செல்லாமல் போகுதில்ல. ஸோ அதான் வந்துட்டு அந்த பாயிண்ட்டு. ஸோ இது இங்கிலீஷில் படிக்கும்போது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். இட் இன்வால்வ்ஸ் இன்ட்ரடியூசிங் எ நியூ கரன்சி இன் எக்கனாமி. ஸோ டிமானிட்டைசேஷன்னா நியூ கரன்சி எக்கனாமியில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிமானிட்டைசேஷன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, நியூ கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் வந்து டிமானிட்டைசேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. டிமானிட்டைசேஷன்னா அந்த பணத்தினுடைய வேல்யூவை இலக்க செய்கிறது தான். சரிங்களா. அப்போ நியூ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. இட் இன்வால்வ்ஸ் ரெடியூசிங் த அஃபிஷியல் வேல்யூ ஆஃப் த கரன்சி இன் ரிலேஷன் டு அதர் கரன்சிஸ். மற்ற நாணயங்களுடன் தொடர்புடைய நாணயத்தின் அதிகாரப்பூர்வ மதிப்பை குறைப்பது. இது தமிழில் எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் அந்தளவுக்கு பெருசாக நல்லா இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அஃபிஷியல், இது இன்வால்வ்ஸ் ரெடியூசிங் த அஃபிஷியல் வேல்யூ ஆஃப் கரன்சி இன் ரிலேஷன் டு அதர் கரன்சிஸ். அதாவது நம்மளுடைய அஃபிஷியல் வேல்யூ இருக்குல்ல, அந்த அஃபிஷியல் வேல்யூ ஆஃப் த கரன்சி இருக்குல்ல, அந்த கரன்சி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் கரன்சி. இப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மற்ற நாட்டு பணத்திற்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பை நாமளே என்ன பண்ணுறது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறாங்க. சரிங்களா. இப்போ ஒரு டாலரை $1 ஈக்குவல் டு 80 rupees அப்படின்னு இருக்குன்னா நான் $1 நிகரான இந்திய மதிப்பை குறைக்கிறேன். ஸோ குறைக்கிறேன் மீன்ஸ் 85 மாற்றுறேன். 80 rupees இருக்கிறத 85 மாற்றுறேன். ஸோ அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய மதிப்பை நானே குறைச்சிக்கிறேன்னு தானே அர்த்தம். என்னுடைய ரூபாயினுடைய மதிப்பை நானே குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ $1 வந்து முன்னாடி 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ 85 ரூபா கொடுத்து வாங்குகிறேன். அப்போது நான் ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவேல்யூவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ பி ஆப்ஷனுக்கான கரெக்டான டேர்ம் வந்து என்னென்னா டிவேல்யூவேஷன், பண மதிப்பிறக்கம். ஓகேவா.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இட் இன்வால்வ்ஸ் இன்க்ரீஸிங் த அஃபிஷியல் வேல்யூ ஆஃப் கரன்சி இன் ரிலேஷன் டு அதர் கரன்சிஸ். அதாவது இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், முன்னாடி வந்துட்டு குறைச்சோம் நம்மளுடைய கரன்சியினுடைய வேல்யூவை, இதில் வந்து நம்மளுடைய கரன்சியினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த ரீவேல்யூவேஷன் எப்போவும் பண்ண மாட்டோம், மேபி டீவேல்யூவேஷன் வேணால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய மானிட்ரி பாலிசி டூல். சரிங்களா? ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மானிட்ரி பாலிசி டூல். இதுவும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்னொரு பேர் தான். எப்படி நம்ம பேங்க் ரேட்டுன்னு பார்த்தோம்ல, ஸோ பேங்க் ரேட்டுங்கிறது ரொம்ப பழைய இது, ரெப்போ ரேட்டுங்கிறது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? பேங்க் ரேட்னா என்னது? ஆர்பிஐ பேங்க் ரேட்னா என்னென்ன இப்போ சொல்கிறேன். ஆர்பிஐ பேங்க்ஸ்க்கு கடன் தராங்க. ஸோ பேங்க்ஸுக்கு கடன் தராங்கல்ல, அப்போது சும்மா தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி வாங்குவாங்கள்ல, அந்த வட்டி தான் வந்துட்டு என்னென்னா பேங்க் ரேட் விஆர். சரிங்களா? வங்கி விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ இருக்காங்க, பேங்க்குக்கு கடன் தருவாங்க. சரிங்களா? அப்போ பேங்க்குக்கு சும்மா கடன் தர மாட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். சரிங்களா? ஸோ பேங்க் ரேட்னாலும் ஒன்று தான், ரெப்போ ரேட்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் தெரியும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்பிஐ கிட்ட பேங்க் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்குறதுக்கு வட்டி தான் பேங்க் ரேட் அண்ட் ரெப்போ ரேட். அப்போ பேங்க் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் ரேட்டுங்கிறது கொஞ்சம் லாங் டேர்ம் லோனு, ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டைம் லோன். சரிங்களா? எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெப்போ ரேட்டில் ஜஸ்ட்டு 24 மணி நேரம் டு 14 நாட்கள். 14 நாட்கள் வரைக்கும் நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம எதுக்கு கீழே வாங்கிக்கலாம்? ரெப்போ ரேட்டுக்கு கீழே வாங்கிக்கலாம். இல்லை நான் 1 வருஷத்துக்கு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா நான் எதில் தான் வாங்க முடியும்? பேங்க்ஸ்லாம் பேங்க் ரேட்டில் தான் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் ரேட்டுங்கிறது இதுவும் வந்துட்டு ஒரு மீடியம் டேர்ம் லோன், 1 இயர் கிட்ட இருக்கக்கூடிய லோன்ஸ்க்கெலாம் பேங்க் ரேட்டில் வந்து வாங்குவாங்க. சரிங்களா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சு தானே? பேங்க் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்னென்னு. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட்டு. சரி, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது, இப்போ ஆர்பிஐ இருக்காங்க, பேங்க் இருக்காங்க. ஸோ பேங்க் அவங்கள்ட்ட நிறையா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பேங்க் வந்து ஆர்பிஐட்ட டெபாசிட் பண்ணாங்க. அப்போ டெபாசிட் பண்ணணுன்னா, இப்போ நாமளே ஒரு பேங்க்கில் போய் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் தருவாங்களா? அப்படி ஆர்பிஐ பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரிங்களா? இப்போ நம்ம பேங்க்கில் நாம் போய் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரெப்போ ரேட்டுங்க. பேங்க்கில் நாம் டெபாசிட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதில் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும்? நாம் பேங்க்லேருந்து அதாவது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டா, அல்லது நாம் பேங்க்கில் கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குமா? ஸோ நாம் பேங்க்கில் கடன் வாங்குறதுக்கு தானே அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் தான் ரெப்போ ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் குறைவாக தான் இருக்கும். சரி, ஸோ ஆர்பிஐஸ் மானிட்ரி பாலிசி இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வரும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும், அதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்போ 1 வந்துட்டு கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எதையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2வது டேக்ஸ் ரேட் வருமா?
டேக்ஸ் ரேட்டுங்கிறது எது கீழே வந்துடும்னு சொன்னோம்? ஸோ ஃபிஸ்கல் நிதி கொள்கை அப்படிங்கிறது கீழே வந்துடும். அப்போ 2 வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2வை கேன்சல் பண்ணிடலாம். இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்ருவோம். அதே போல் இதையும் கேன்சல் பண்ணிவிட்ருவோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடியது 1 அலோன் அண்டு 1 3 அலோன். சரிங்களா? ஸோ போன கொஷினில் பாவர்ட்டியை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இதனால் கொண்டு வர முடியும்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப இன்டைரக்ட். ஸோ மானிட்டரி பாலிசி மூலமாக டைரெக்டாக சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர முடியாது. மேபி நிறையா விஷயங்கள் மூலமாக, இப்போ எக்கனாமி க்ரோ ஆகிறனால, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக, இதனாலலாம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸை நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கு ரொம்ப ஆப்டான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் ஆன்சராக வரும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சி ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வராதா, சோஷியல் ஜஸ்டிஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும், ஆனால் ரொம்ப இன்டைரக்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான் கரெக்டு. சோஷியல் ஜஸ்டிஸும் ரொம்ப இன்டைரக்டாக நம்ம வந்துட்டு யோசித்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு ஆன்சருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி ஏ தான் ஆன்சராக லாஸ்ட்டில் கீ மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் இன் மணி மார்க்கெட். இந்தியன் மணி மார்க்கெட்னுடைய டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு என்ன? ஸோ மணி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு போகக்கூடியதாங்க மணி மார்க்கெட். பேங்க்கில் கடன் வாங்குறது, ஸோ பேங்க் சம்மந்தமாக எல்லாம் நடக்குதில்ல, அது எல்லாத்தையும் நான் என்னென்னு சொல்லுவோம்னா மணி மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஃபினான்ஸ் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மணி மார்க்கெட்டுங்கிறது பேங்க் சம்மந்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே மணி மார்க்கெட்டில் வந்துடும். அதே வந்துட்டு இந்த ஷேர்ஸு இதெல்லாத்தையும் சம்மந்தெல்லாம் ஃபினான்ஸ் மார்க்கெட் அல்லது கேபிட்டல் மார்க்கெட். நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஒரு கொஷின் ரொம்ப நேரமாக பார்த்தோம், அது ஃபினான்ஸ் மார்க்கெட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த பேங்க்ஸ் சம்மந்தமாக வரக்கூடியதெல்லாம் மணி மார்க்கெட்டில் வரும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன், ஒருங்கிணைப்பின்மை. ரெண்டாவது டைவர்சிட்டி இன் மணி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மூணாவது ஆப்சன்ஸ் ஆஃப் த பில் மார்க்கெட். ஸோ இது மூணுமே இதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் தான். ஸோ மணி மார்க்கெட்டில் வந்துட்டு பெருசாக இன்டெக்ரேஷன், ஒருங்கிணைப்பு இருக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ ஆன்லைனில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, பட் வந்துட்டு பெரிய அளவில் ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் டைவர்சிட்டி இன் மணி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. எல்லா பக்கமும் ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்துட்டு ஒரு பிரச்சனை. அடுத்தது பில் மார்க்கெட், பில் அங்காடி இன்மை. ஸோ வேறு கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டு, பில்லு இதுக்கெல்லாம் தனியாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்தியாவில் மார்க்கெட் டெவலப் ஆகலை. சரிங்களா? இது மூணுமே வந்துட்டு இந்தியன் டிஃபெக்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது மூணுமே நம்ம படித்து பார்க்கும்போது எல்லாத்தையும் டிஃபெக்ட்ஸ் மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ மூணுமே நம்ம வந்துட்டு ஆன்சராக வந்து போடலாம். ஆன்சர் 1, 2, 1, 3. சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மணி பாலிசி. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குறது அப்படிங்கிறது மணி பாலிசியினுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் தான். ஸோ அப்போ இது வந்துட்டு அப்ஜெக்டிவில் தான் வரும். அடுத்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டோம், இதுதான் கரெக்டு தான். அடுத்ததாக செலுத்து சமநிலை, இருப்பினை பராமரித்தல், மீனிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த பார்த்தோம் இல்லைங்க, நமக்கும் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டாலர் பரிவர்த்தனைகள்லாம் பார்த்தோம்ல, அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி பேசுகிறது. அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டே சுத்தமாக பார்க்கணுன்னா. சரிங்களா? அதாவது நமக்கு டாலர்ஸ் எவ்வளோ இந்தியாவுக்குள்ளே வரவு வருது, எவ்வளோ வெளியில் போகுது. சரிங்களா? ஸோ உள்ளே வரது ரொம்ப அதிகமாக இருக்கணும், வெளியில் போகிறது கம்மியாக இருக்கணும். அப்போனா தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஒருவேளை உள்ளே வரது கம்மியாக இருந்து ஒரு $1000 வருது, ஒரு $100 வெளியில் போகுதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் $1000 வருது, $1100 வெளியில் போகுது அப்படின்னா ப்ராப்ளம். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மானிட்டரி பாலிசி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அப்போ இது மூணுமே ஒருங்கும்போது எது வராதுன்னா மூலதன சந்தையை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது
எது கரெக்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைஸ் இன் பட்ஜெட் டெஃபிசிட், அடுத்ததாக ரைஸ் இன் டிமாண்ட் ஃபார் மணி, ரைஸ் இன் ஜெனரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். அது இன்ஃப்ளேஷனுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதிகமாகிறது தான். பொது விலை மட்டம் என்ன ஆகுதுங்க, அதிகரிச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, இன்ஃப்ளேஷன். ஸோ பொது விலை மட்டம் அதிகரித்தல் அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ பணத்திற்கான தேவை அதிகரிப்பு வந்து இன்ஃப்ளேஷன் கிடையாது. சரியா? ஸோ பொது விலை மட்டம், பொருட்களினுடைய பொது விலை மட்டம் அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வு அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பொது விலை மட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அல்லது பொது விலை குறியீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளியினுடைய விலை மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் இல்லை. சரிங்களா? ஹோல் எக்கனாமியில் பொருட்களுடைய விலை இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு பொருளுடைய விலை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. கன்சியூமர் குட்ஸ் ஒரு சில பொருட்களுடைய விலை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது இன்ஃப்ளேஷன் கிடையாது. பொதுவாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ ஒரு வேளை இந்த பாயிண்ட் சிங்கிற பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா வேணால் நம்ம என்ன பண்ணலாம், சூட்டபுளான ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த டி ஆப்ஷன் போகலாம். சரியா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஜெனரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான். ஸோ இப்போ தான் ரெப்போ ரேட்னா என்னென்னு பார்த்தோம். ரெப்போ ரேட்னா என்ன, ஆர்பிஐ இருக்காங்க, பேங்க் இருக்காங்க. ஸோ ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். ஸோ பேங்க் ரேட்டும் இதே போல் தான் இருக்கும். ஆனால் பேங்க் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட ஒரு மீடியம் டேர்ம் லோன் கொடுக்கும். ஆனால் ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டைம் லோன், ஒரு நாள்லேருந்து 14 நாட்கள் தான். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் டீல்ஸ் வித் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மூலதன சந்தை நீண்ட கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. சரிங்களா? மூலதன சந்தை நீண்ட கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம எப்போ வேணாலும் போட்டு எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஒரு நாள் கூட நம்ம பண்ண முடியும். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே லாங் டேர்ம் தான் வந்து போடுவாங்க. சரிங்களா? அதே மணி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ ரெப்போ ரேட் நம்ம 14 நாட்கள்னு பார்த்தோம். பேங்க் ரேட்டுங்கிறது 1 இயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ மேக்ஸிமமே 1 இயர் to 2 இயர்ஸ் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எதுனாலும் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன தான் கரெக்டு தான். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா லாங் டேர்முக்கானது, மணி மார்க்கெட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்முக்கானது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மானிட்டரி பாலிசியினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது, பேங்க் ரேட் வருமா? வரும், பேங்க் ரேட் வரும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் வரும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் வரும். ஸோ ஓப்பன் மார்க்கெட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நேற்று பார்த்தோம், பேங்க் ரேட்டு இப்போ தான் பார்த்தோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்பிஐ ஷேர்ஸ் அல்லது பாண்டை விற்பாங்க. சரிங்களா? அதாவது பேங்க்ஸில் ஆர்பிஐ பாண்ட்ஸை விற்பாங்க, அப்போ பேங்க்ஸ் வந்துட்டு பாண்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னாகும், குறையும். சரிங்களா? ஸோ அப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனும் வந்துட்டு கரெக்டு தான். பட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீசிங், கடனின் வட்டி விகிதம் அப்படிங்கிறது தவறானது, அது வராது.